வேறு ஒன்றும் நெருக்கமான நான் சொல்லணும் பாபா இவரை நான் வந்து கடவுளாக இறைவனாக நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுளாக நான் நம்புகிற இறைவனாக அப்படி நான் பார்க்கல. எங்கள் வீட்டில் ஒரு பெரியவர், எனக்கு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் என்ன பெரியவரே அப்படின்னு. இருந்தாலும் இது எல்லாவற்றையும் மீறி சில மிராக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. நான் வந்து பாபா கிட்ட வேண்டினேன், எனக்கு பேத்தி தான் வேணும், பேத்தி தான் வேணும், பேத்தி தான் வேணும். அதே மாதிரி என் மகள் ஐஸ்வர்யாவுக்கு பேத்தி பிறந்தாங்க. இப்போ தான் 1 வயசு ஆச்சு அவங்களுக்கு, இந்த அக்டோபர் 31 தான். அதுக்குள்ளே அவங்க காலையில் எழுந்து வந்தோடனே போயிட்டு தூக்கிட்டு அங்கே போய் காமிக்கணும், பாபாவை காமிக்கணும். அவங்களா கையெடுத்து இப்படின்னு வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? நமக்கே வர. அப்போது சில ஞானிகளுடைய சில பவர் அப்படிங்கிறது இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆன்மீகம் இவ்வளோதாம்மா. நான் இந்த காலங்கரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஈரத்தோடு வந்து 3 மணி நேரம் பூஜை பண்ணி இறைவனை டிஸ்டர்ப் பண்ணி தூங்க விடாமல் எழுப்பி இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.